நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம். என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா. New Tamil Central. கதை சொல்வதும் கதை கேட்பதும் அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. இன்று நாம் காண இருக்கும் சிறுகதை செல்லம்மா பாட்டி. செல்லம்மா பாட்டிக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். காலங்காத்தால் 5 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு குழிப்பணியாரம், இட்லி, சூடாக பாசிப்பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னியோட தெருவாரத்தில் கடை போட்டிருக்கோம் செல்லம்மா பாட்டி. சின்ன பிள்ளைங்கள வாய் கூட கழுவாமல் தூக்கு போனியும் காசுமா வந்து நிற்கும். அப்போ தான் எனக்கு 2 இட்லி 3 பணியாரன்னு அவங்களோட அம்மாமாருக சில பேர் கூட வருவாங்க. சில பேர் பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுருவாங்க. பல்ல கூட விளக்காமல் பிள்ளைக பணியாரம் வாங்க வந்துடும். சின்ன பிள்ளைகளுக்காகவே காரம் இல்லாத சாம்பார் சட்னி இருக்கும். காரசாரமான வேணுங்கிற அளவுக்கு கார சட்னி சுள்ளுன்னு தனியாக வாங்கிக்கலாம். அம்புட்டு ருசியாக இருக்கும். வீட்டில் எல்லாராலையும் தினம் இட்லி சுட முடியாது. பச்சை பிள்ளைகளுக்கு செல்லம்மா இட்லி கடை தான் கை கொடுக்கும். அதே மாதிரி வயசானவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்து சுட சுட வாங்கி சாப்பிடுவாங்க. ரம்ஜான் மாதத்தில் மாத்திரம் சாயங்காலமும் கடை திறக்கும் செல்லம்மா பாட்டி. நோன்பு திறக்கிற நேரத்தில் இட்லி பணியாரம் மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க பாய்மாருக. அதே போல் மசூதிக்கும் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் வாசலில் தானமாக கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் நல்ல வருமானம் பாட்டிக்கு. ஆனால் என்ன மாவாட்டி இடுப்பு உடஞ்சி போயிருக்கும். அப்போல்லாம் கிரைண்டர் வரல, எல்லாம் கையில் தான் ஆட்டணும். பாய்மாருக விசேஷத்துக்கு கூட வீட்டில் போய் இட்லி வடை பணியாரம் செஞ்சு கொடுக்கும் செல்லம்மா பாட்டி. நல்லா கவனிப்பாக. சேலை துணிமணி காசெல்லாம் நல்லா கொடுப்பாக. காலையில் 10 மணிக்கு வியாபாரம் முடிச்சுட்டு காசு கொண்டு போய் நாடார் கடையில் நான் வாங்கின அரிசி, பருப்பு, உளுந்து, காய்கறிக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு அன்றைக்கி வேணுங்கிறத வாங்கிட்டு வரும் செல்லம்மா பாட்டி. அப்புறம் ஊற வச்சுட்டு சாயங்காலமாக மாவாட்டும் கடையிலே. நிலவரத்தை பார்த்துட்டு சோறு வடிக்கும். இட்லி பணியாரம் மீந்து போச்சுன்னா அதுதான் அன்னைக்கு சாப்பாடு பாட்டிக்கு. மகனுக்கும் பாட்டி அவரோட புருஷன் போனதுலேருந்து இதை வச்சு தான் பொழப்பு ஓட்டுச்சு. அவ்வளோ சிரமத்துலேயும் மகனை மாவாட்டி விடாது. அதுதான் ஆட்டும். உடம்பு அதுக்கு சரியில்லாமல் போச்சுன்னா கடை திறக்காது. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது ஒட்டுவா ரொட்டி மாதிரி பிள்ளைகளுக்கு நோவு ஒட்டுக்கிடும்னு சொல்லும் பாட்டி. கடை திறக்கலைன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மாமார்களை சமாதானப்படுத்த முடியாது. இந்த கஷ்டத்துலேயும் மகனை நல்லா படிக்க வச்சாங்க செல்லம்மா பாட்டி. அவனும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனான். வேலைக்கு போனதும் அவன் செஞ்ச வேலை கடையை மூடுமா, நீ கஷ்டப்பட்டது போதும்னு சொன்னான். அதுக்கு பாட்டி சொல்லிச்சு, வருமானத்துக்காக கடை வச்சோம் தான், ஆனால் அதை விட முக்கியமானது அந்த சின்ன பிள்ளைங்க வயிறு நம்புறது. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிச்சு. அவனும் வேறு வழி இல்லாமல் கிரைண்டர் மிக்சியெல்லாம் வாங்கி கொடுத்தான். கடை ஓடிச்சு. அப்போ தான் கல்யாண பேச்சு பாட்டி மகனுக்கு. நல்ல இடம் கிடச்சிது. அவங்க போட்ட ஒரே கண்டிஷன் இட்லி கடையை மூடணுங்கிறது. இப்போ பாட்டியால் ஒன்றும் சொல்ல முடியல, ஒத்துக்குச்சு. கல்யாணத்துக்கு நாள் பெரிய விருந்து, விருப்பம் போல் உணவு. அதான் பஃபெட் சாப்பாடு இப்போ இருக்குதே அந்த மாதிரி. பொண்ணு வீட்டிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தானுங்க. பாட்டி மகன்கிட்ட ஒன்று கேட்டுச்சு. அந்த விருந்தில் ஓரமாக இட்லியும் பணியாரமும் வைக்கணும், அது நான் தான் செய்வேன்னு சொல்லிடுச்சு. அவனும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான். விருந்தும் ஆரம்பிச்சிச்சு. விருந்துக்கு வந்த இவன் கூட வேலை பார்க்குறவங்க சாம்பிளுக்கு சாப்பிட ஆரம்பித்து, அடாடா விருந்து அப்பா நடக்கிறது தான். பாட்டி இட்லி பணியாரம் வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கேன்னு சாப்பிட ஆரம்பித்து வந்தவங்களில் பாதி பேருக்கு மேலே இட்லி பணியாரம் பக்கம் வந்துட்டாக. சீக்கிரமே தீர்ந்து போச்சு. விருந்துக்கு வந்தவங்களெல்லாம் இதை பற்றியே பேசினாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ அங்கே வந்திருந்த ஒரு முக்கிய பிரமுகர் சொன்னார், செஞ்ச தொழிலில் மறக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா செய்கிற தொழில் ரொம்ப முக்கியம், புண்ணியம் தர்றது. இதுதான், அதில் கௌரவ குறைச்சல் எதுவும் இல்லை. மனசார பாராட்டுறேன்னாரு. இதை ஒருத்தர் யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணிட்டார். லைக்கும் கமெண்ட்டும் குவிஞ்சிச்சு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிடுச்சு. இப்போ சம்மந்தி சொன்னாங்க, பாட்டி தாராளமாக கடை வச்சுக்கிட்டோம்னு. சீக்கிரமே பாட்டி இட்லி கடை திறந்துச்சு. அப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஒரு நாள் செல்லம்மா பாட்டி செத்து போச்சு. அன்றைக்கி கடை திறக்கல. அப்பையும் 2 சின்ன பிள்ளைங்க தூக்கு போனியோட கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பாட்டி இனிமேல் கடை திறக்காதுன்னு. அதுகளுக்கு புரியல. அதில் ஒன்று வீட்டுக்கே போயிடுச்சு. அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு அதுக்கு புரியல. அது பாட்டுக்கு பாட்டிக்கிட்ட போய், பாட்டி எழுந்திரிச்சு வா,
வந்து இட்லி கொடு, பசிக்குதுன்னு சொல்லி அழுதுச்சு. பார்த்தவக கண்ணு கலங்கிடுச்சு. நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.